ஓட்டணி. அது வந்து நம்ம வந்து கீழே பார்க்கிற ஒரு ஒரு கிருமி அப்படிதான் நம்ம பார்ப்போம். அது வந்து மன்னர் காலத்துல வந்து யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அதாவது தாழ்த்தவர்களை வேறுபாடா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள், கற்பாம்பூச்சி போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்வளவு தைரியம் இருந்தா சமூக நீதின்னு சொல்ற உங்க வாய் கற்பாம்பூச்சி என்று எப்படி சொல்ல முடியும்? வந்து பழக்கிறாங்களே தவிர மக்களோட குடியை நல்லபடியா ஆக்கணும் அப்படின்றது வந்து, அவங்களோட ஃபேமிலி நல்லபடியா இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து இதே கிடையாது. ஆனா அது மட்டும் இல்ல, பெருசா வந்து சமூக நீதின்னு சொல்றாங்களே, என்ன சமூக நீதி? சிறுபான்மையருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இதுவரைக்கும் சிறுபான்மையர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு விஷயம் கூட செய்யல. ஆட்சி வந்ததுல இருந்து அவங்க வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு விஷயம் கூட வந்து சிறுபான்மையர் மக்களுக்கும் எதுவுமே செய்யாம இருந்திருக்காங்க. அது மட்டுமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நான் இது எத்தனையோ வாட்டி, நிறைய வாட்டி நான் வந்து இங்க வந்துட்டு போயிருக்கேன். என்னங்க வந்த உடனே நான் வந்து கார்ல ஏறணும்னே ஒரே வார்த்தை கேட்டேன். நம்ம அக்கா தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க, ரோடெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, பழனிவேல் தியாகராஜன் சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சைலண்ட் மோட். அது ஏன் சைலண்ட் மோட்னா, இதே மாதிரிதான் அந்த காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கும்போது அவர் வந்து பொருளாதாரம் இருந்தார். அந்த இடத்துல போயிட்டு, எங்கங்க காசெல்லாம் என்ன ஆச்சு, செலவு என்ன ஆச்சு, கஜானால காசு காணோம் சொன்னே அப்படியே ஒரு திருட்டு முழிச்சாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் அவரை அவமதித்து அவரை வந்து அமிச்சாங்க. அதே போல இன்னைக்கு இந்த மண்ணுல பிறந்த, அதாவது மதுரை மக்கள் தான் எல்லாருமே, நம்ம எல்லாருமே உறவினர் தான். ஆனா அந்த பழனிவேல் தியாகராஜன் அந்த நல்ல படித்த ஒரு மனிதரை ஓரங்கட்டி உட்கார வச்சாச்சு. அவர் சைலண்ட் மோட் போயிட்டார். மக்களுக்கு எதுவும் பண்ணல. கன்னிமொழியாக இல்லாம ஆய்வு செய்ய போறாங்க. சோ ஓரங்கட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பூசல் நடக்குது. ஆனா திசை திருப்பறதுக்காக நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மிக மோசமாக தவறான முறையில் கற்பாம்பூச்சி என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அதாவது உங்களுக்கு கற்பாம்பூச்சி என்பது என்னென்று தெரியும்? அது ஒரு பாரசைட். அது ஓட்டணி. அது வந்து நம்ம வந்து கீழே பார்க்கிற ஒரு ஒரு கிருமி அப்படிதான் நம்ம பார்ப்போம். அது வந்து மன்னர் காலத்துல வந்து யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அதாவது தாழ்த்தவர்களை வேறுபாடா பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள், கற்பாம்பூச்சி போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எவ்வளவு தைரியம் இருந்தா சமூக நீதின்னு சொல்ற உங்க வாய் கற்பாம்பூச்சி என்று எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு தகுந்த பதிலடி நம்ம கண்டிப்பாக 2026 நம்ம பதிலடி கொடுக்க வேண்டும். ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து நல்லாட்சி கொடுத்து முதலமைச்சராக வருவார் என்று நான் அடிச்சு சொல்வேன். நான் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, விலைவாசி எல்லாம் உயர்த்தியாச்சு. நம்ம எத்தனையோ டாக்ஸ் நம்ம மாங்கன்னு கட்டுறோம். ஆனா நம்மளுக்கு அதுக்கு திரும்பி என்ன கிடைக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணுமே கிடைக்கல. டாக்ஸ் கட்டுறோம், ப்ராப்பர்ட்டி, ஏதாவது சொத்து வரி ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, தண்ணி வரி ஏத்திட்டாங்க, எல்லாமே ஏத்திட்டாங்க. ஆனா சாலை இல்ல, பாதை இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு தண்ணி, அதாவது தண்ணி குடிநீர் கூட வழங்க முடியாத ஒரு திருட்டு திமுக அரசு தான் இங்க நடக்குது. அதாவது மணல் கொள்ளை, அதுல வந்து கிங்கு, மணல் கொள்ளையில கிங்கு, அதே மாதிரி கல்குவாரியில கிங்கு. அதை தாண்டி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க உயிருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க நல்வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த 1000 ரூபாய்ன்றது ரொம்ப டுபாக்கூரான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்வேன். அந்த 1000 ரூபாய் வச்சு ஏமாத்து கதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச
அவங்களுக்கு தெரிஞ்ச நிர்வாகிகளுக்கு மட்டும் அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு மிக மிக எதிரான ஒரு அரசு எதுனா இந்த திருட்டு திமுக தான் என்பது நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம், நம்ம புரட்சி தலைவி அம்மாவை எப்படி நடத்தினாங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். புரட்சி தலைவி அம்மாவும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, ரெண்டு பேருமே சபதம் எடுத்து நான் மீண்டும் முதலமைச்சராக வந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த முறை ஒரு சபதத்தோடு நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக ஐயா எடப்பாடியாருக்காக நம்ம ஒண்ணா சேர்ந்து ஒரு மிலிட்டரி எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி நம்ம வந்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சு ஒரு நல்ல ஆட்சி வரதுக்காக ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் ஆட்சியில அமர வைக்கணும். நம்ம அதுக்காக நம்ம எல்லாருமே உழைக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இத்தனை 4 ஆண்டு ஆட்சியில வந்து ஏதாவது சொத்து வரி ஏத்திருக்காங்களா ஐயா எடப்பாடியார் அவர்கள்? இல்ல. எத்தனையோ திட்டங்கள், தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஒரு திட்டம், தாலிக்கு தங்கம் என்ற ஒரு திட்டம் இன்னைக்கு வந்து அதோட மதிப்பு என்ன? ஒரு பவுன் வந்து 50,000 50,000 மேல இருக்கு. அது யார் கொடுக்கறா? அது நிறுத்தியாச்சு. நகைக்கடனை வந்து தள்ளுபடி பண்ணுங்க. அதுவும் தகுதி இருக்கிறவங்களுக்கு. அது என்ன தகுதி? உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு, மற்றவங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்ல. நிஜமா எல்லாருமே கர்மமூச்சி அவனுக்கு அப்படின்னு தானே கேட்க தோணுது. அதே மாதிரி வந்து தொட்டில் திட்டம், எத்தனை பெண் குழந்தைகளை கருவிலே கலைக்கணும்னு நினைச்சோம் நம்ம. ஆனா அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்றது, அதெல்லாம் இல்லாம இருக்கணும்காக அந்த தொட்டில் திட்டம் வந்து பெண்கள். இதனால இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சாச்சுன்னா 25,000 ரூபாய் கொடுத்தாங்க, காலேஜ் படிச்சு முடிச்சாச்சுன்னா 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. இதனால எல்லா பெண் குழந்தைகளும் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி தைரியமா போய் படிக்கணுமா, உங்களுக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் தந்தாங்க. இதுல எங்கேயாவது நிறுத்தினாங்களா? எங்கேயுமே நிறுத்தல. அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரே ஒரு நல்ல திட்டம் நீங்க வந்து இந்த திருட்டு திமுக செஞ்சதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சத்து உணவு திட்டம் வந்து புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. வெறும் பேர் மட்டும் மாற்றம் வச்சுக்கிட்டு நான் வந்து காலையில் உணவு திட்டம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எந்த ஒரு தரமும் இல்லை. அது மட்டுமா பொங்கல் பரிசு தரேன்னாங்க. ஐயா காலத்துல எந்த மாதிரி அப்படி வாரி கொடுத்தாங்க. ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும் போது வாரி கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பொங்கல் பரிசு எப்படி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு? அப்படியே அழுகி மண்ணாக பூச்சியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பஞ்சோட சீடு கொடுத்துருந்தாங்க. இந்த அளவுக்கு ஒரு மிக கேவலமான ஒரு ஆட்சி நம்ம வந்து எங்கேயுமே பார்க்கவும் முடியாது. அது மட்டுமா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஜிடிபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஜிடிபி நான் சொல்றேன் உங்களுக்கு. சென்னையோட ஜிடிபியும் கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஜிடிபியும் நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா அதை தாண்டி கீழே வந்தாச்சுன்னா நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. மதுரை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி, அதாவது பாலமா இருக்கட்டும், 4 வழி சாலையா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதெல்லாம் அப்படியே அறகுறையாக நிறுத்தி வச்சு எதுவுமே பண்ணல. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வந்து 3 வாட்டி அவங்க வந்து மிக சுத்தமான ஒரு கோவில் அப்படின்ற வந்து நம்மளுக்கு ஒரு பட்டமும் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த நம்ம இது வந்து அப்படியே நிறுத்தி இன்னைக்கு இந்த திருட்டு திமுக எதுவுமே பண்ணல, வந்து எட்டி கூட பாக்குறது இல்ல மக்களோட இது. ஆனா விளம்பரத்துல மட்டும் வேற லெவல் விளம்பரம். ஏன்னா எல்லாம் அவங்களோட சேனல்ஸ் எல்லாமே கையில எடுத்து வச்சுக்கிட்டு எந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எந்த ஒரு செய்தியும் வெளியில வர விடாம தான் டீ குடிச்சேன், மழை வரும்போது டீ குடிச்சேன், என் பையன் கார் ரேஸ் பண்ணா, அந்த நடிகை இந்த பண்ணாங்க, இந்த நடிகை அது பண்ணாங்க, இப்படிதான் வந்துட்டு இருக்கே தவிர மக்களோட பிரச்சனை இது வரைக்கும் 18,000 போஸ்கோ சட்டம் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு. போஸ்கோ சட்டம்
இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்பதை நீங்க அனைவரும் தெரிஞ்சு இருக்க வேண்டும். இதுக்கு கீழே இப்போ இப்படியே போயிட்டு இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக அதாவது வறுமை அது வந்து எங்க வந்திருக்குன்னா, நீங்க இப்ப புதுக்கோட்டையில எல்லாம் வந்து அப்படியே வறுமையில இருக்காங்க நிறைய பேர். புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் எல்லாமே வறுமையில இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மதுரை ஓரளவுக்கு ஓகே. ஆனா இப்படியே விட்டாங்கன்னா இங்கேயும் வந்து வறுமைக்கு போயிடுவோமோன்றது ஒரு பயம் இருக்கு. அதுக்காக உங்ககிட்ட அனைவருக்கும் கெஞ்சி கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ஒற்றுமையோட அன்போடு எல்லா இளைஞர்கள் உங்க பசங்க கிட்ட போயிட்டு கூட்டு போய் சொல்லுங்க, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு திட்டங்கள் மாணவர்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்ததா இருக்கட்டும், 11 மெடிக்கல் காலேஜ், அதுக்கு ஈடா ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். 11 மெடிக்கல் காலேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு செங்கல் மட்டும் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த திருச்சி திமுக உதயநிதி துணைத் தலைவர் முதல்வரா. அவர் தான் முகமா திமுகவோட முகம் வந்து அவர் தானா? யார் சொன்னா? நீங்களே 100 மார்க் கொடுத்துக்கிறீங்க, நீங்களே வந்து எல்லாமே பண்ணிக்கிறீங்க. அந்த செங்கல் வச்சுட்டு ஒரு செங்கல் வச்சு உங்களை எல்லாரையும் ஏமாத்தினாங்க. ஆனா அடுத்த வாட்டி இங்க வந்தாச்சுன்னா அந்த ஒத்த செங்கல் வச்சு நீங்க என்ன பண்ணணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் முடிவு பண்ணணும்னு நான் சொல்வேன். அதுதான் நான் சொல்லல, நீங்க சொல்லிடுங்க, அவ்வளவுதான். நீங்க செஞ்சிடுங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றத்தை நம்ம வந்து எதிர்கொள்ளக்கூடாது. மீண்டும் 2026ல ஆட்சிக்கு வருவோம், புரட்சி செய்வோம். ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதல்வர் ஆகார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.